டிவிக்கள் நடக்கிற உண்மையான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயால முழுமையான நேரத்த வந்து கட்சிக்காக செலவிட முடியல. அதுக்கு காரணம் விஜயோட பலவீனங்கள். பலவீனம் இல்ல, பலவீனங்கள். பலவீனங்கள்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல்ல இருந்து நேரடியா வந்து செய்தித்தாள்கள படிச்சு அப்டேட் ஆகுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. காலையில ஒரு அரசியல்வாதி பொதுவா பத்திரிகையாளரும் சரி, அரசியல்வாதிகள்னா எல்லா செய்தி பேப்பரையும் வந்து ஃபுல்லா புரட்டுவாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிரும். காலைல 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அதுதான் முதல் வேலையே. 7 மணிக்கு பேப்பர் வந்துன்னா தவிப்போம். இது குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்போம். இது பேப்பர் வந்துச்சான்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தவிப்பு இல்லை. பேப்பர் வருது, அதை வாங்கி நம்ம புரட்டுறோம். காரணம் கேட்டிங்கன்னா, எல்லாமே செல்லில் வந்து நம்ம பார்த்துக்கிறோம். விஜயை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, சினிமா குறித்து செய்திகளை பார்க்குறதுக்கு ஒரு டீம். எதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி அதை வந்து தலைவருக்கு அனுப்புறது, இது ஒரு பக்கம். அரசியல் ரீதியாக இது எல்லாத்தையும் பார்த்து எதை வந்து தகவல் வந்து தலைவருக்கு அனுப்புறது, இது யார்? ஆதவர்ஜுனா. அதுக்கப்புறம் வியூக அமைப்பார். மெயின் வியூக அமைப்பார் தான். அதுக்கப்புறம் வந்து ஆதவர்ஜுனா வந்து அனுப்புறது கிடையாது. ஆதவர்ஜுனா தெரிஞ்சுப்பார். ஏன்னா அவர் அரசியல்வாதினாலும் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். அவங்களால தெரிஞ்சிக்க முடியும். பட் விஜய்க்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக வந்து செய்தித்தாளில் புரட்டுறதோ, அது வந்து நேரடியாக வந்து நெட்டை ஓப்பன் பண்ணி வந்து லேப்டாப்பில் எல்லா செய்தியும் பார்த்துக்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கான நேரம் கிடையாது.